evening to all gathered here. It's my immense pleasure to welcome Reverend Mother Superior General Teresa Nyanamani, who has graciously visited our Geethalaya Music School. Now our music school students are coming forward to welcome Reverend Mother through their dance performance. Let us call Evelyn and Charlene to perform their dance. Now our principal sister Flora is welcoming Reverend Mother with a bouquet of flowers. Following this, our music students are also welcoming Reverend Mother by presenting flowers to her. As the Holy Mass is about to begin, I kindly request everyone to proceed inside in an orderly manner. Let us now begin with the entrance song.
மக்களே நீங்களும் வருக, திருவருளை பெற்றிடவே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. Give thanks to the Lord, for He is good. His love endures forever. Let us thank God for all that He has done for us. Yes, throughout the past year, for all the good things God has done for Geethalaya Music School, let us thank Him. As we are on the last day of the first month, let us pray that God may continue to bless our music school, our principal, Sister Flora, all our students and their family members. Especially, let us pray for the intentions of our Mother General, Sister Teresa Nyanamani, who has graciously joined us today despite of her busy schedule. We pray for the good health of today's main celebrant of this Holy Eucharist and for his missions. And also, let us pray for the intentions of all the people gathered here and participate in this Holy Eucharistic celebration devotionally. Welcome you all once again in the name of our Lord Jesus Christ. அன்புமிக்க சகோதரிகளே, அன்புமிக்க இறைமக்களே, அன்புள்ள பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்வுகிறேன். குறிப்பாக இந்த இசைப்பள்ளி மிக இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அருள் நிறைந்த ஒரு நிலையிலே இருந்து இந்த பிள்ளைகளை இசையிலே வளர்த்தெடுப்பதற்கு ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் இசையிலும் ஞானத்திலும் வளர, மென்மேலும் வளர இவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த இசைப்பள்ளியை வழிநடத்துகின்ற சகோதரி ஃப்ளோரா அவர்களுக்கு இறைவன் மென்மேலும் நல்ல உடல் நலத்தையும் பணியின் முக்கியத்துவத்தை உணரக்கூடிய ஞானத்தையும் அருள வேண்டி ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியில் புனித அலோஷியஸ் கொன்சாகா சபைக்காகவும், சலோம் மாநிலத்திற்காகவும், கீதாலயா இசைப்பள்ளிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நமது சபை அன்னையின் அனைத்து திட்டங்களும் வெற்றி பெறவும், நமது சபையில் உள்ள சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அனைவருடைய பணி வாழ்விற்காகவும் உடல் நலத்திற்காகவும், சபையில் உழைத்து மரித்த சகோதரிகளுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இன்றைய தினத்திலே புனித ஜான் போஸ்கோ அவருடைய விழாவை நமது திரு அவை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கின்றது. எனவே இளைஞரின் பாதுகாவலராக இருக்கின்ற அவருடைய பரிந்துரையை இந்த திருப்பலியில் நாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவாருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரைப் போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர் கூறி வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இறைவா, அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடமே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு. காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். ஏது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர் அனைவரும் இறைவனுடைய வாழ்வையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் எதை பார்த்து பயம் இருக்கும்? எதை பார்த்து பயம் இருக்கும்? ஃப்ளோரா சிஸ்டர் பார்த்து பயமாக இருக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்களா? எதை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கும்? கீபோர்டில் போய் உட்காடுறீங்க. ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது ஒரு பயமாக இருந்துச்சா இல்லையா? ஸ்கூலுக்கு போகணுன்னா பயமாக இருக்குமா? இல்லையா? ஸ்கூலுக்கு போனால் பயம் இல்லையா? வேறு எதை பார்த்தா பயமாக இருக்கும்? எதை பார்த்து பயப்படுவா? இப்போ உன்னை பார்த்து தான் பயப்படுறேனான்றியா? அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் பல முறை பல வகைகளில் நம்மை அச்சுறுத்தும். அந்த உலகத்தை பார்த்து நாம் பயமுறுவோம். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். இந்த ஒரு நற்செய்தி, இன்றைய நற்செய்தி அது ஒரு நீர் அனுபவம், தண்ணீர் அனுபவம் என்று சொல்வார்கள். த வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். அதை எப்படி ஒரு இறையியலாளர் மிக அழகாக, விவிலிய அறிஞர் மிக அழகாக சொல்லுவார். தொடக்க நூலிலே ஒரு நீர் அனுபவம் இருந்தது. அந்த நீர் அனுபவம் என்னவென்றால், ஆண்டவரின் ஆவி நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தது. அதுதான் தொடக்கம். ஆனால் அதே தொடக்க நூலிலே இன்னொரு நீர் அனுபவம் இருந்தது. மக்கள் பாவங்கள் செய்து பாவங்களை தங்கள் வாழ்வில் அதிகரித்த பொழுது நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற அனைவரையும் எதை கொண்டு அழித்தார்? இறைவன் நீரை கொண்டு அழித்தார். பின்பு இன்னொரு நீர் அனுபவம் எதுவென்றால், விடுதலை பயண நூலிலே மக்கள், இஸ்ராயல் மக்கள் அந்த மோயிசினால் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வருகிற பொழுது, எகிப்தின் படைகள் பின்தொடர்ந்து வருகின்ற பொழுது, அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வையும் வழியையும் காட்டினார். அதுவும் ஒரு நீர் அனுபவம் தான். மேலும் புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பேதுரு அங்கு அந்த நீரின் மீது இயேசு எப்படி நடந்தாரோ அதே போல் நான் நடக்க வேண்டும் என்று நடக்கிற பொழுது அவர் உள்ளாக செல்லும் ஒரு அனுபவத்தை பெறுகிறார். அந்த இடத்திலே எது குறைந்தது? நம்பிக்கை குறைந்தது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் அந்த படகிலே செல்கிற பொழுது
கடல் சீற்றம் ஏற்படுகின்ற பொழுது, புயல் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய சீடர்கள் அனைவரும் நாங்கள் சாக போகிறோமே என்று கதறுகிறார்கள். இறைவன் அவர்களை காப்பாற்றுகிறார். அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார், நம்பிக்கையில் வளருங்கள் என்று சொல்கிறார். இந்த நீர் அனுபவங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் இதில் என்ன தெரியும் என்றால், எங்கு நமது நம்பிக்கை குறைகிறதோ அங்கு இந்த உலகத்தின் மீது உள்ள பயம் அதிகரிக்கும். அதற்கு பெரிய எடுத்துக்காட்டு எதுவென்றால், நான் புதிய ஏற்பாட்டிலே சொன்னது போல, பேதுரு அந்த நீரின் மீது நடக்கிறார். இறைவன் இருக்கிறார் என்று நினைத்து நடந்திருக்கலாம். ஆனால் அவருடைய நம்பிக்கை குறைகிற பொழுது அவர் உள்ளே செல்கிறார். இறைவன் கரம் கொடுத்து தூக்குகின்றார். இன்றைய நற்செய்தி ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அது என்னவென்றால், அவர்கள் அனைவரும் செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே அந்த புயல் சீற்றம் ஏற்படுகின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவன் தன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நிலை அவர்கள் தன்னுடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய போதகர் நம்மோடு இருக்கிறார் என்ற மறந்து அவர்கள் அந்த சீற்றத்தை பார்த்து அஞ்சுகிறார்கள். அனைத்திற்கும் உச்சமாக நாங்கள் சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று கதறுகிறார்கள். ஆக எங்கு நம்பிக்கை குறைகிறதோ அங்கு இந்த உலகத்தின் மீது உள்ள அச்சம் நமக்கு அதிகரித்து செல்லும். இன்றைய நற்செய்தியை மையமாக வைத்து பார்த்தோம் என்றால், இந்த மனித வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த உலகம்தான் ஒரு கடல். இந்த உலகம் என்ற கடலிலே நம்முடைய வாழ்க்கை தான் படகு. நம் வாழ்க்கை என்னும் படகிலே, இந்த உலகம் என்னும் கடலிலே, வாழ்க்கை என்னும் படகிலே நீங்களும் நானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பல நிலைகளில், இந்த பயணத்தில் பல நிலைகளில் கண்டிப்பாக பல சீற்றங்கள் வரும், பல இரைச்சல்கள் வரும், பல புயல்கள் வரும். அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நம்ம வாழ்க்கையில் அந்த புயல் நம்முடைய நண்பர்களாக வரலாம், நம்முடைய எதிரிகளாக வரலாம், நம்மோடு இருப்பவர்களாக வரலாம். அந்த சீற்றங்கள் அனைத்தும் நம்மை பயமுறுத்தும் ஒரு நிலைகளிலே நம்மை தள்ளி செல்லலாம். ஆனால் அந்த நிலைகளிலெல்லாம் நாம் எப்படி அவர்களை, இந்த புயலை, இந்த சீற்றத்தை, இந்த பயத்தை எப்படி நாம் மேற்கொள்வது, எப்படி எதிர்கொள்வது என்றால் அது நமது நம்பிக்கையால் மட்டுமே முடியும். அது நமது நம்பிக்கை, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை எந்த அளவிற்கு ஆழமாக வைக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது நாம் அச்சம் கொள்ள மாட்டோம். இந்த உலகம் நம்மை அச்சுறுத்தாது. அச்சுறுத்தினாலும் அதை எதிர்கொள்கின்ற திறன் உனக்கும் எனக்கும் இருக்கும். அதைத்தான் இன்றைய புனிதரான ஜான் போஸ்கோ மிக அழகாக சொல்லுவார். இளைஞர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்ற அவர் மிக அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தை கண்டு அஞ்சாதே, you should have a faith in God, a strong faith in God. இறைவன் மீது முழு நம்பிக்கையை வை. அப்படி வைக்கின்ற பொழுது அந்த இறை அனுபவம், இயேசு அனுபவம் உன்னை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லுவார். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் முன்பு சொன்னது போல, இந்த உலகம் என்னும் கடலிலே, வாழ்க்கை என்னும் படகிலே சாதாரண மனிதர்களாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பல நிலைகளில், பல வேளைகளில் அந்த அச்சுறுத்தல்களும் அது நமது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அது நோயாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த புயல்களை எல்லாம் பார்த்து நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சொல்லு பாப்பா, என்ன பண்ணணும்? இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் நம்மை காப்பாற்றுவார். உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார். அந்த இறைவன் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்ற? இந்த உலகத்தை பார்த்து நீ பயப்படுறப்ப என்ன சொல்றாரு? அஞ்சாதே என்று சொல்கிறார். டு நாட் ஃபியர் என்று சொல்கிறார். அந்த நம்பிக்கையை உள்வாங்கி நாம் நமது வாழ்விலே நாம் பிரதிபலிக்கின்ற பொழுது, வாழ்வாக்குகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த உலகம் எந்த அளவிற்கும் நம்மை அச்சுறுத்தாது. இறைவன் நம்மோடு இருக்க, அவர் நம்மோடு இருக்க, நாம் எதை கண்டு அஞ்ச வேண்டும், எதை கண்டு பயப்பட வேண்டும்? நமது பணி வாழ்விலே சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் பல புயல்களை சந்தித்திருப்போம், பல சீற்றங்களை சந்தித்திருப்போம். அந்த புயல்கள் நம்மை ஒரு கரையோரம் கூட ஒதுக்கி கட்டியிருக்கும், ஓரம் கட்டியிருக்கும். ஆனால் அந்த நிலைகளிலெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் நானும் ஜெபித்திருப்போம்.
அந்த ஜெபம், அந்த நம்பிக்கையும் தான் இன்று நம்மை வாழ்க்கை என்னும் படகில் இன்னமும் பயணிக்க நமக்கு உதவுகின்றது. அதே நம்பிக்கையை திடனாகவும் திறனாகவும் உண்மையாகவும் பலமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்தோம் என்றால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் இந்த பணிவாழ்வு என்கின்ற படகிலே பயணிக்கின்ற பொழுது அந்த இறைவன் கரம் கொடுத்து நம்மை காப்பார். அந்த நம்பிக்கையில் தளருகின்ற அந்த நேரம் வருகின்ற பொழுது நாம் அவரை மறந்துவிடக்கூடாது. ஒரு 3 மதத்தை சேர்ந்தவர்கள் யாருடைய கடவுள் காப்பாற்றுறாரு கஷ்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. புத்த மதம், இஸ்லாமிய மதம், நம்முடைய மதம் கிறிஸ்துவ மதம். இஸ்லாமிய மதம் அந்த நண்பர் ஒரு கிணத்துல இதுதான் போட்டி. ஒரு கிணத்துல நீ குதிக்கணும், உன் கடவுள் உன்னை காப்பாற்றும், அதுதான் போட்டி. அப்போது அந்த இஸ்லாமிய மத அந்த குரு முதல்ல குதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னான்னு சொல்லுவார் அவர்? அவங்க சாமி பேர் என்னது? அல்லா 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 அல்லான்னு சொல்லிட்டு குதிக்கிறார். கடைசியில் உள்ளா போயிடுறார். 2வது வரார், புத்தர் வரார். அவர் என்ன சொல்கிறாரு? புத்தா 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 புத்தான்னு சொல்கிறாரு. கரெக்டாக பாறையில் போய் குத்துற நேரம் உடனே அந்த புத்தா காப்பாற்றிடுறார். ஓகேவா? அடுத்து நம்பாள் வரார். என்ன சொல்லுவார் அவர்? ஏசு 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 ஏசுன்னு குதிக்கிறார். பாறையில் போய் நேராக குத்துற டைமில் ஐயோ புத்தான்னு சொல்லிடுறார். பாறையில் போய் குத்துற டைமில் தன்னுடைய கடவுளையே என்ன பண்ணிடுறாரு? மறந்து மாற்றிடுறார். இதுதான் உலகம். நம்முடைய சோதனைகளிலும் நம்முடைய வேதனைகளிலும் கண்ணீரிலும் அதுதான் சீற்றங்கள், அதுதான் இந்த கடல் சீற்றத்தை போல வருகின்ற வேதனைகள், புயல்கள். இந்த நிலைகளிலெல்லாம் எவ்வாறு நமது இறைவனை கைவிடாது நம்பிக்கையில் தளராது வாழ்கிறோம் என்றுதான் இன்று உமக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சவால். அந்த வேளையிலே அந்த இறைவனை மறந்தோமா, நம்பிக்கையில் தளர்ந்தோமா? சிந்திப்போம். அந்த இறைவனின் நம்பிக்கையில் மேலும் வளரவும் வாழவும் இத்திருப்பலியிலே செபிப்போம். அன்புமிக்க இந்த இசைப்பள்ளிக்காகவும் சபைக்காகவும் மக்களுக்காகவும் நாட்டு அமைதிக்காகவும் நமது மன்றாட்டுக்களை இறைவனுடைய சமர்ப்பணம் செய்து வேண்டுவோம். மன்றாட்டை கேட்டு வரமருளும், மன்றாட்டை கேட்டு வரமருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு வரமருளும், மன்றாட்டை கேட்டு வரமருளும். திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவருமே மக்களை இறைவனின் பாதையில் வழிநடத்த அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு வரமருளும், மன்றாட்டை கேட்டு வரமருளும். நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவருமே மக்களை சமத்துவ பாதையில் வழிநடத்த அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு வரமருளும், மன்றாட்டை கேட்டு வரமருளும். சபையை வழிநடத்தும் சபையனை அவர்களுக்கு உமது ஆசிரை பொழிந்தருளும். சபையின் வளர்ச்சிக்காக அவரெடுக்கும் முயற்சிக்கு வரம் வேண்டி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு வரமருளும், மன்றாட்டை கேட்டு வரமருளும். மாநிலத்தை வழிநடத்தும்
அவர்களுக்கு உமது ஆசீரை பொழிந்தருளும். தொடர்ந்து பணி செய்வதற்கு உடலுள்ள நலம் தந்து காத்தருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு வரமருளும். மன்றாட்டை கேட்டு வரமருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு வரமருளும். மன்றாட்டை கேட்டு வரமருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்புள்ளம் கொண்ட இறைவாமது மக்களாகி நாங்கள் எழுப்பிய அனைத்து மன்றாட்டுகளுக்கும் செவிசாய்த்து வரங்களாக பொழிந்தருள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Gaga saga sani pani sani saga sa papa papa maga sa mama ga maga sa gaga saga sani pani sani saga sa oliyana varugindro olgira karugindro oliyana பரிசன்னம் வாழ்வை படைத்த உமக்கு என்று பகைமை உணர்வை வென்று படைத்தோம் காணிக்கையா பலியன வருகின்றோம். பகிர்ந்திட தருகின்றோம். பலியன வருகின்றோம். அப்பா sani pani sani saga sa pa 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 ma ga sa ma ma ga ma ga sa ga sa ga sani pani sani saga sa வான் பொழியும் ஒவ்வொரு துளியும் வளம் தரும் வசந்தத்தின் புது விதையே தேன் தூவும் ஒவ்வொரு பூவும் தேவனின் அன்பின் தரிசனமே தனக்காய் வாழா இயற்கை போன்று தன்னலம் தேடா இதயம் வேண்டி உயிரும் உணர்வுகளும் உழைப்பும் உயர்வுகள் உறவனில் தருகின்றோம். பலியன வருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் சபையில் உழைத்து மறைத்த அனைத்து சகோதரிகளுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய புனிதரான புனித ஜான் போஸ்கோ, எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அலோஷியஸ் கொன்சாகா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் தாண்டவர் அளிக்கும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மை நம்பிக்கையில் ஆழப்படுத்தும் உண்மை இறைவன், எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கின்ற இறைவன்.
இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். நீங்காத மழையே நீ என
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் அது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு நிறையாசிரருள்வாராக. நம்பிக்கையில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடுவோம் லாலா, ஒன்று கூடுவோம் லாலா, வாழ்த்தி பாடுவோம். நன்றி கூறுவோம் லாலா, புகழ்ந்து பாடுவோம் லாலா, ஒன்று கூடுவோம் லாலா, வாழ்த்தி பாடுவோம். புத்தம் புது பாடல் பாடுங்கள் நம் தந்தை அன்சால்தோவிற்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு. ஆண்டுகளாக எம்மை பாதுகாத்து வந்தீர், நன்றி தந்தையே. கைவிடப்பட்டோர்க்கு பணி செய்ய உம்மையே அர்ப்பணித்தாய், நன்றி தந்தையே. நேசமுடன் நேசித்தீர், நன்றி தந்தையே. நேசமுடன் நேசித்தீர், நன்றி தந்தையே. நன்றி கூடுவோம் லாலா, புகழ்ந்து பாடுவோம் லாலா, ஒன்று கூடுவோம் பாடுவோம். நன்றி கூறுவோம் லாலா, புகழ்ந்து பாடுவோம் லாலா, ஒன்று கூடுவோம் லாலா, வாழ்த்தி பாடுவோம். புத்தம் புது பாடல் பாடுங்கள் தந்தை அன்சால்தோவிற்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு. புத்தம் புது பாடல் பாடுங்கள் தந்தை அன்சால்தோவிற்கு, A very good evening to you all. On behalf of our music school, I would like to express a profound and heartfelt gratitude to our esteemed Mother General, Sister Teresa Nyanamani, for gracing us with her presence this evening. She graciously took time out of her busy schedule to join us and offer her prayers during this Eucharistic celebration. Infusing our gathering with her spiritual warmth and guidance, our Mother General is renowned for her unwavering commitment to serving the simple and the poor people, embodying the core values of our congregation. Our dedication to the congregation's missions is truly inspiring, and she remains deeply invested in the well-being and spiritual growth of each sister. With compassion and promptness, she attends to the needs of the sisters, providing support and guidance whenever needed.
creativity, dynamism, and devotion is to prayer make her a true beacon of hope and leadership. In appreciation of our unwavering support to our music school and for honoring us with her presence today, may I humbly request our principal, Sister Flora, to honor her with a shawl as a token of her love and appreciation. This is the day the Lord has made. Let us rejoice and be glad today. This is the time to thank the Father who has celebrated the Holy Mass for us today and gifted us with a spiritual guide. He is a simple, loving person who is skilled in preaching, deeply devoted to God, and a hardworking individual. He has rendered great help to poor and needy students in continuing their education with a broad and generous heart. He loves everyone equally and a person of great humility. He is studying in Germany and has come on vacation. He celebrated the Holy Mass for us and give God's blessing upon us. We wish him good health and success in his mission. Now I warmly invite our school principal, Sister Flora, to felicitate him by adorning him with a shawl. I neatly invite Reverend Mother Teresa Nyanamani to deliver the felicitation address. மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அருட்பணியாளர் தந்தை குழந்தை இயேசுராஜா அவர்களுக்கும், இவ்வில்லத்தினுடைய இல்ல தலைவி சகோதரி சுசீலா அவர்களுக்கும், இந்த கீதாலயா பள்ளியினுடைய முதல்வர் சகோதரி ஃப்ளோரா அவர்களுக்கும், என்னோடு இணைந்து எப்பொழுதும் தோழமை சக்திகளாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சபையின் மையப் பொருளர் பவுலின் சகோதரி, சபையின் மையச் செயலர் சகோதரி ஷாலினி மற்றும் பல்வேறு இல்லங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி அனஸ்தாசியா, அன்பு செல்வங்கள், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பொறாமையாக இருக்குது, ரொம்ப பொறாமையாக இருக்குது. நானும் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன் சிஸ்டர் ஜூலி அவங்க ஃப்ளோராட்ட, எனக்கு கூட வந்து இசை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு இசை கருவி மீட்ட கற்றுத்தாருங்கள், குரு தட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டுருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்கம்மா நான் கற்றுக் கொடுக்குறேன்னு இருக்காங்க. நானும் செக்ரட்டரியும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வரணுன்னு. ஆனால் நீங்கள்லாம் இவ்வளோ அழகாக, இவ்வளோ நேர்த்தியாக, உண்மையாகவே இன்றைக்கி இறைவன் வந்துட்டு உங்களை முன்னிட்டு மிக சந்தோஷமாக இருப்பார். இவ்வளோ சின்ன குழந்தைகள் உங்களுடைய பிஞ்சு விரல்களை கொண்டு இந்த இசைக்கருவிகளை மீட்டுவதும் சரி, மிக நேர்த்தியாக அழகாக ஸ்துதியோடு அற்புதமாக பாடியிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போது கட்டாயம் வந்துட்டு இந்த புதுச்சேரி, நான் தெரியல எனக்கு ஒருவேளை இந்த பேராலய பங்கை சார்ந்தவர்களா இல்லை பல்வேறு நம்முடைய பங்குகளை சார்ந்தவர்களான்னு தெரியல, ஒரு பெரிய அழகான பாடகர் குழு உருவாகி கொண்டு இருக்கிறது உங்களை முன்னிட்டு. அதுவும் இல்லாமல் இன்றைய தினம் வந்துட்டு திருச்சபை ஜன்பஸ்கோ இளைஞர்களுடைய பாதுகாவலருடைய விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள்லாம் வந்து வருங்காலத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய தூண்கள்,
இந்த சமுதாயத்தினுடைய தேவைக்கு ஏற்ப அதனை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு அழகான சிற்பிகளாக விளங்கப் போகிறீர்கள். அதற்கு ஒருவேளை நம்முடைய இறைவன் அவருடைய துணை, அவருடைய ஆசிரியர் இருக்கணும்னா உங்களுடைய இந்த அழகான குரல்களால் பாடல்கள் பாடுவதும் இசைக்கருவிகள் மீட்டி இறைவனை புகழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு தேவையான சமூக விழிப்புணர்வை கொடுப்பதற்குரிய மிக அற்புதமான உன்னத கருவிகளாக இறைவன் உங்களை உருவாக்கி இருக்கின்றார். எனவே இந்த கீதாலயா பள்ளி இதுவரைக்கும் பல ஆண்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுதுதான் முதலாக இந்த கீதாலயா பள்ளிக்குள் வந்து இவ்வளவு அற்புதமான அழகான உங்களுடைய படைப்பாற்றலை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து இதனுடைய முதல்வர் சகோதரி ஃப்ளோரா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அர்ப்பணியாளரை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அவர் கூட வந்துட்டு எப்பவுமே இந்த குழந்தைகளை பார்க்கும்பொழுதும் சரி, அவர் சிறார்களுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்பவர். அவர் இங்கே செயலராக இருக்கும் பொழுது நம்முடைய அருகாமையில் உள்ள கொன்சாகா காட்டேஜ் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலே அவர்களுக்கு எது தேவை, அவர்களுடைய படிப்பிற்காக அவர்களுடைய பொருளாதார தரத்தை உயர்த்துவதிலே அவருடைய பங்களிப்பை அற்புதமாக வழங்கி கொண்டிருப்பார். இன்று அவர் உங்களுக்காக நமக்காக இங்கே இறைவனத்தை பரிந்து பேசி அற்புதமான ஒரு திருப்பலியை நிறைவேற்றிருப்பது எனக்கு மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களை பெற்றோர்கள் இந்த கீதாலயா பள்ளியை நம்பி, இன்றைக்கி நம்பிக்கையை பற்றி தானே பேசினாங்களே, நம்பிக்கை இருந்தால்தான் எல்லாமே செய்ய முடியும். இந்த கீதாலயா பள்ளியை நம்பி உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கேற்ப பெற்றோர் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கை, இந்த கீதாலயா மீது கொண்ட நம்பிக்கை, சகோதரி ஃப்ளோரா மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து சகோதரி ஃப்ளோரா மிக அற்புதமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஒரு சிறிதும் வந்துட்டு ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல், ஒரு பராக்கு இல்லாமல், நீங்கள் என்ன உங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த ஒரு குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தரும் மிக நேர்த்தியாக அழகாக வரிசையாக வந்து அவங்கவுங்களுடைய பணியை, யார் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பாட்டு போடுறது, யார் பாடுறது, யார் வந்து இடையிசை வாசிக்கிறது அப்படின்றதும், நேரத்தில் மன்றாட்டுகள் வாசிப்பது, இதெல்லாமே மிக அழகாக உங்களை ரொம்ப அற்புதமாக உங்களை வந்து பயிற்றுவித்திருக்கிறார்கள். அந்த பயிற்சியை நீங்கள் உங்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நல்லா வளரணும், இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், இந்த சமூகத்திற்கு அது பயன்படும். இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இறைவனுக்கேற்ற பிள்ளைகளாக வளருங்கள், வாழுங்கள். உங்களுடைய முயற்சிகளால் இறைவன் மகிமை செய்யப்படட்டும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mother, for your inspiring, heartfelt words. Your guidance and blessings mean a lot to all of us. We are truly grateful for your presence and encouragement. On behalf of the music school, we express our sincere gratitude to the Reverend Father Kurandai Yesu Raja, who has given us our spiritual guide. Thank you, Father. We also extend our heartfelt thanks to Reverend Mother Teresa Nyanamani, who graciously visited us and prayed for us. Thank you, Mother. We thank all the sisters, parents and friends who prayed for us and supported us. Our special thanks to everyone who helped in making the Holy Mass a success. We also express our gratitude to the management and family members of Lourdes TV for broadcasting their program. Once again, thank you all. I kindly request everyone to come forward for the group photograph.